என்ன சமையலோ என்ன சமையலோ. நம்ம பீட்ரூட்டில் கூட்டு காயெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி வித்தியாசமாக பீட்ரூட் சாம்பார் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையானது ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட், கொஞ்சம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஒரு 3 பச்சை மிளகா, 2லேருந்து 3 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1 கப்பு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன். பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுலேருந்து 1 கப்பு போட்டுக்கலாம் சாம்பாருக்கு. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. பீட்ரூட் சாம்பாருக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக எடுத்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன். கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா, பீட்ரூட்டில் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் சால்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இந்த பீட்ரூட்டை நல்லா வேக விட்டுடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக பீட்ரூட்டை நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் சீக்கிரம் வேகும். கொஞ்சம் 3/4 வேக்காடு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொடி போடணும். இப்போ நான் வெறும் காய்க்கு வேண்டி தான் கொஞ்சம் அந்த பொடியெலாம் போட்டேன். புளி தண்ணி போட்டதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா போடணும். இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும், 5 நிமிஷம் ஆகட்டும். நல்லா அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுடுது தண்ணியில். இப்போ நம்ம புளி தண்ணி போட்டுடலாம். கூட ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும். லைட்டாக ஒரு கொதி வரும். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி, கொஞ்சம் உப்புலாம் போடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுடலாம். அப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டேன் காய்க்கோசரம். ஒரு ஸ்பூன் போட்டிருப்பேன். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நல்லா புளி வாசனை போகட்டும். புளி வாசனை போனதுக்கப்புறம் பருப்பு போட்டுடலாம். பீட்ரூட் நல்லா வேகணும். அதான் பீட்ரூட் வெந்துடுத்துன்னா பருப்பு ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். எவ்வளோக்கு எவ்வளோ சிகப்பாக இருக்கோ பீட்ரூட்டு அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுப்பு கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுத்து பீட்ரூட் சாம்பாருக்கு. செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி வெந்திருக்கான்னு. நல்லா வெந்திருக்கு. ஒரு 4 கரண்டி பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வேணுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேவையாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுது. ஒரு 2 கொதி வந்துட்டோம். கடைசியாக கொத்தமல்லி தூவிடலாம். பீட்ரூட் சாம்பார் ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.